அவமானமாகும். அதனால் நாம் இந்த நிலத்தை காப்பதற்காக நாம் இந்த உயிரையும் இழக்க துணிவோம் என்று ஒன்றிணைந்து சபதமே. எனக்கும் பாட்டு சொல்லி தருவியா? உன் வீட்டுக்காரங்க திட்ட மாட்டாங்களா? நீ தலையிருந்து சொல்லிதா நான் இங்க இருந்து கத்துக்கிறேன். அப்ப சரி, இந்தா சாப்பிடு, நல்லா இருக்கும். என்ன வந்தாலும் பாத்துக்கலாம், நானும் உனக்கு உதவி பண்ணுவேன். நீ அவங்க கூட உட்காந்துக்க. அங்க இருக்கிறவங்க புத்தகத்தை கேட்கிறவங்க, இங்க இருக்கிறவங்க ஒட்ட வச்சு படிக்கிறவங்க. பீமு ஆனந்தும் என்னோட நண்பர்கள். நான் அவங்க கூட தான் உட்காந்துருப்பேன். வேண்டாம் சுரேந்திரா, நீ அங்கேயே உட்காரு. நீ என்ன உன் நண்பரா நினைக்கிறதா இருந்தா நான் இங்க உட்காரத நீ தடுக்க மாட்டேன். இவங்க யாரையும் இந்த வீட்டை விட்டு அனுப்ப மாட்டேன்னு நீங்க எனக்கு சத்தியம் பண்ற வரைக்கும் நான் இங்க இருந்து வர மாட்டேன். நீ என்னோட நண்பன், வாழ்க்கை முழுக்க என்னோட நண்பனா தான் இருப்ப. வாய்ப்பு கிடைச்சா நம்ம 2 பேரும் சந்திப்போம். அம்மாடி, அண்ணி கிடைச்சானா? எல்லா பக்கமும் தேடி பார்த்துட்டேம்மா, அவனை எங்கேயும் காணோம். அம்மா, பாலானவ எங்கேயுமே காணோமா? ஸ்கூல் பக்கத்துல இருக்கிற மைதானத்திலயும் பார்த்துட்டேன். அம்மா, அம்மா நானும் தேடிட்டே கிடைக்கல. அப்படி எங்கதான் போயிருப்பான்? நீ தானே அண்ணன் கூட சண்டை போட்ட, இனி பாரு என்ன பார்க்க போற. அண்ணன் தம்பி தான் சண்டை போடுவாங்க, அதுக்காக வீட்டை விட்டுட்டு இப்படி யாராவது ஓடுவாங்களா? நீங்க பாலானா விட சின்னவங்க தானே, கொஞ்சம் விட்டு கொடுத்து போனா என்ன? துச்சா வேணாம், சண்டை போடாதீங்க, பாலா அண்ணனை தேடலாம். அண்ணி நீங்க வடக்கு பக்கமா பாருங்க, நான் பின் பக்கமா போய் பார்க்கறேன். வா வா மஞ்சுளா, சீக்கிரம் போங்க. பாலாண்ணா, பாலா, பாலாண்ணா, பாலானே, பாலா, பாலானே, அண்ணா, பாலானே, பாலா, பாலானே, பாலா. இங்க பாருங்க, உங்க பாலானே நீங்க யாராவது பாத்தீங்களா? நாங்க அவனை பார்க்கல, ஆனா அங்க யாரோ ஒரு பையன் கிணத்துல குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு எல்லாரும் பேசிக்கிட்டு போனாங்க. அது உங்க பாலா இல்லல்ல? இல்ல இருக்காது, அது பாலாவா இருக்காது. அந்த பக்கமா எங்க ஓடுறீங்க? அங்க வயக்காட்டுக்கு நடுவுல ஒரு கிணறு இருக்குல்ல, அதுல. ஆனா அம்மா, அந்த கிணத்துல தான் தண்ணியே கிடையாது, அதுல எப்படி முங்கி போவான்? ஏன்பா விழுந்ததுல தலை பாறையில் அடிபட்டு செத்துருப்பான். சரி, ஆடு ஆடு. எதுக்கு இப்படி பண்றீங்க? பாலா எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லுங்க. எதுக்காக இப்படி கிண்டல் பண்றீங்க? வேற என்ன பண்ண சொல்ற? காலையில எந்திரிச்சதும் உன் மூஞ்ச பார்க்கவா இங்க வந்திருக்கோம்? விடிஞ்சும் விடியாமலும் இப்படி மொத்த குடும்பமும் என் முன்னாடி வந்து நிக்கிறீங்க. ஆமா, எங்க மொத்த பொழுதும் விலகின மாதிரி தான். உன் பையன் என்ன பெரிய கவர்னரா என்ன? எங்க போறாரு, எப்ப வருவாருன்னு எழுதி வைக்கணுமா? எங்கேயாவது விழுந்து செத்துருப்பா, அங்க போய் தேடு. எங்க கிட்ட ஏன் வர? போ இங்க இருந்து. அம்மா, உங்க சொல்றதெல்லாம் நம்பாதீங்க, வாங்க போய் பாலானனை தேடலாம். நான் வீட்டுக்கு போக விரும்பல, என்ன உங்களோட சேர்த்துக்கோங்க. நீங்க என்ன கத்து கொடுத்தா நான் சீக்கிரமா கத்துப்பேன். நீ வீட்டுக்கு போலன்னா அப்புறம் எங்க தங்குவ? உங்க கூடயே தங்குறேன், நான் எங்க வேணா தூங்குவேன். என்ன நீ பைத்தியம் மாதிரி பேசுற? கிளம்புடா இங்க இருந்து. நாங்க என்ன இங்க தங்கறதுக்கு அனாதை மடமா வச்சிருக்கோம்? கிளம்புடா இங்க இருந்து. என்னையும் உங்க கூட சேர்த்துக்கோங்க, நான் சீக்கிரமா கத்துக்கிட்டு நல்லா வாசிக்க ஆரம்பிச்சிருவேன். உன்னை கிளம்புன்னு சொன்னல. நான் உங்க காலை பிடிக்கிறேன், அனுப்பிச்சிடாதீங்க. உன்னை வச்சு இங்க யார தண்டை சோறு போடுறது? நான் நல்லா வாசிப்பேன். ஓடாண்ணா. உங்களுக்கெல்லாம் மூளை வேலை செய்யலையா? என் பசங்க கூட இவனுங்கெல்லாம் எப்படி படிக்கலாம்? ஏயா, இவனை எதுக்கு அடிச்ச? நீ ராம்ஜி சர்பாலோட பெரிய பையன் தானே? ஆமா.
பீம்ராவோட மூத்த அண்ணன். ஆமா. இவனை உங்க கூடவே வச்சுக்கையா, ரொம்ப திறமையானவன், நல்லா வாசிப்பான், பெரிய கலைஞனா வருவான். இவனை மாதிரி கலைஞர்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். மற்றதெல்லாம் நீ அப்புறமா கடைக்கு வா, அங்க பேசிக்கலாம். சரியா? ரொம்ப நன்றி. பாப்பா உள்ள வா, கத்துக்கலாம். ராம்ஜி ரொம்ப பெருமை பேசினல்ல, பசங்க பேரை சொல்லி எவ்வளவு திமிரா பேசின பாத்தியா? இப்போ ஒரு பையன் படிப்பை விட்டுட்டு பிபி ஊத கிளம்பிட்டான். கொஞ்சம் கொஞ்சமா உன்னோட அந்த பீமையும் படிப்பை நிப்பாட்டி வேலை செய்ய அனுப்புறேன். நீ பார்த்துக்கிட்டே இரு. துல்சா, மஞ்சுளா, பீம், எல்லாரும் எங்க போயிட்டீங்க? ஆஹா. என்ன ரெண்டு பேரும் அப்படி பாக்குறீங்க? நானே தான், மறந்துட்டீங்களா என்ன? வாங்க வாங்க வாங்க. என்ன என் பொண்ணுங்க அழுதுகிட்டு இருக்காங்க? என்னாச்சுமா? அம்மா அடிச்சாங்களா என்ன? இல்லப்பா, நீங்க எதுக்குப்பா எங்களை விட்டுட்டு போனீங்க? போக வேண்டி இருந்ததுமா, அதனால தான் நான் போனேன். என்னாச்சுமா? ஏன் இப்படி அழறீங்க? துல்சா, என்னாச்சுமா? சொல்லு. அப்பா, மேல் ஜாதிக்காரங்கள நம்ம வீட்டுக்குள்ள தான் வந்தாங்க. வீட்டு கொளுத்த வந்தாங்களா? ஏன், எதுக்கு? ஏன்னா மேல் ஜாதியில ஒரு பையன் பீம் கூட தோஸ்த் ஆயிட்டான். கூட பழகிட்டாங்கிறதுக்காக வீட்டை கொளுத்துவாங்களா? ஆமாப்பா, நல்ல வேளையா குரஞ்சன் சிப்பாய்களை கூட்டிட்டு வந்துட்டாரு. இல்லைன்னா எங்க யாரும் என்னை கண்ணால பார்த்திருக்கவே முடியாது. இது ரொம்ப நல்ல ஊரு. இங்க இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்கன்னு சொன்னியே. இவங்கெல்லாம் நம்மள மனுஷங்களாவே மதிக்கல. இந்த ஊருக்காரங்களை விடு, இந்த உலகத்திலேயே நம்ம ஜாதிக்காரங்களை மனுஷங்களா கூட மதிக்கிறது இல்ல. பீமாபாய், 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 பீமாபாய். அவ வீட்டுல இல்லப்பா. வீட்டுல இல்லைன்னா? அவ அம்மா பாலா அண்ணாவை தேடி போயிருக்காங்க. தேடி போயிருக்காளா? எப்போ? எங்க? அப்பா, நீ கொஞ்சம் அமைதியா உட்காருப்பா, நான் குடிக்க தண்ணி எல்லாம் எதுவும் வேண்டாம். அது சரி, கங்கா எப்படி பாருக்கா? கங்கா நல்லா இருக்கா? என்ன இங்க ஒரே பிரச்சனையா இருக்கு? ஆமா, பாலா எங்க போயிட்டா? எல்லாரையும் அவனை தேடி போயிருக்கணும். என்ன எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? மீரா, நான் உன்கிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். படிக்கிற வேலையை விட்டுட்டு இதோ பீமாவும் ஆனந்தும் சந்தையில கூத்தாடி மத்தவங்களுக்கு பொருளை வித்து கொடுத்துட்டு இருக்காங்க. பாலா பாத்தி பொருள் ஆடிட்டு இருக்கான். ஸ்கூல்ல ஃபீஸ் கட்ட பணம் இல்லைம்மா. உங்ககிட்டயும் இப்போ பணம் இல்லைல்ல, அதனால தான் நாங்கள் பணம் சம்பாதிக்க போனோம். நம்ம பாலாவுக்கு வாத்தியம் வாசிக்கணுங்கிறது தான் இப்போ ஒரே வெறி ஆயிடுச்சுப்பா. அந்த ஆசையில அவன் ராத்திரி நேரத்துல சொல்லாம கொள்ளாம வீட்டை விட்டு போயிட்டான். வீட்டை விட்டு ஓடிட்டானா? இந்த பையன் எங்க போனான்னு தெரியல. எங்கன்னு நான் இவனை தேடுவேன். சரி வா. பாலாண்ணா. அட, ஏன் கத்துறீங்க? யாராவது செத்துட்டாங்களா? இல்ல,
நாங்க பாலனை தேடுறோம். உங்க குரல் அங்க வரைக்கும் கேட்காது. ஏன் பாலான்னு எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? வாத்தியக்காரங்களோட கூட சேர்ந்து அவனும் பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கான். நல்ல வேலை. நீங்க 2 பேரும் வேணாலும் போலாம். நிறைய பணமும் சம்பாதிக்கலாம். உங்களுக்கு பண தேவையும் இருக்குல்ல. இல்லைன்னா உங்க அப்பன் உங்க அம்மாவோட நகையை அடகு வைக்கிறதுக்கு என் கடைக்கு எதுக்கு வர? கிளம்புங்க, கிளம்புங்க. பீம், பாலா கிட்ட வாத்தியம் வாசிக்க வேணான்னு நான் எவ்வளவோ தடுத்து பார்த்தேன். பாலாண்ணனுக்கு அதுதான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வா என் கூட. நீங்க 3 பேரும் இது வரைக்கும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டவே இல்லை. ஃபீஸ் கட்டுறதுக்கு இன்னைக்கு தான் கடைசி நாள். வாழ்க்கையில் அடுத்து என்ன பண்ணலாம்னு லட்சியம் வச்சிருக்கேன். வாத்திய குழுவில் சேரு. பலா, எல்லாத்தையும் மறந்துடு. நல்லா வாசிக்கிட்டே நல்லா ஆடு. வெளியில வா. நான் கூப்பிடுறது கேட்கலையா? வெளியில வா. எதுக்கு இங்க வந்த? அம்மா நான் இங்கே தான் இருப்பேன். வாத்தியம் வாசிக்க போகிறேன். எனக்கு படிப்பெல்லாம் வேணாம். இவங்க தான் படிக்கிறாங்களே, இவங்க படிக்க வைங்க. பாலாண்ணு என்ன இப்படி பேசுறீங்க? அப்படின்னா பாலாண்ணா நீங்க இங்கே இருங்க. இவருக்கு தான் நம்ம மேல அன்பே இல்லையே. ஆமா இல்லை, நான் இங்கே தான் இருப்பேன். இங்கேருந்து வர மாட்டேன். எனக்கு இதான் பிடிச்சிருக்கு. வீட்டுக்கு வா. என்ன பாக்குற? வீட்டுக்கு வா. இல்லைம்மா, நான் திரும்ப வரமாட்டேன். நீங்கள் கிளம்புங்க. நில்லு. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? படிக்கிறவன் வாத்தியம் வாசிக்க போறியா? வாத்தியம் வாசிக்க போறியா? அவனை கூட்டிட்டு போ. வந்திருக்காங்க. வர மாட்டேங்கிறியா? இவனை இப்படியே விட சொல்றியா என்ன? பைத்தியம் பிடிச்சு அலைஞ்சுக்கிட்டு இருக்கா இவன். என்னை விட்டுங்கப்பா, நான் வாத்தியம் தான் வாசிக்க போகிறேன். இப்படி எல்லாம் சொன்னா நீ கேட்க மாட்டேன். வீட்டுக்கு போய் கவனிச்சுக்கிறவள. வா 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 வா. இங்க பாருங்க. அப்பா வேண்டாம், சொன்னா கேளுங்க. எனக்கு ஐயோ காலா. அப்பா நான் வாத்தியம் தான் வாசிக்க போகிறேன். நீ வாயை மூடுறா.
உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? உங்களை எல்லாம் படிக்க வைக்க நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன். என் பசங்க நல்லா படிச்சு பெரிய ஆளா வருவாங்க நான் இங்க கனவு கண்டுகிட்டு இருக்கேன். ஆனா நீ மோளம் அடிக்க போறியா? அது உனக்கு பெரிய வேலையை தெரியுதா? அதைத்தான் நம்ம ஜாதியில பிறந்த ஒவ்வொருத்தரும் செஞ்சுக்கிட்டு இருக்கானே. என்னோட ஆசையெல்லாம் என்னோட பசங்க 3 பேரும் இது வரைக்கும் நம்ம ஜாதியில யாரும் செய்யாத வேலை செய்யணும்னு ஆசைப்படுறேன். அப்பா எனக்கு படிக்கிறது எதுவும் புரியல. வாய மூடு. அப்பா கிட்ட எதுக்கு பேசுற? என்னப்பா நீ எதுக்காக அங்கேயே போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க? நல்லா படிடா, அதுக்கப்புறம் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். அதான் எனக்கு படிக்கவே மனசு வரல. எனக்கு எந்த பாடமும் புரிய மாட்டேங்குது. பீமுக்கு படிக்க பிடிச்சிருக்கு, அவனெல்லாம் படிக்கட்டும். எனக்கு படிப்பு எதுவுமே ஏறலத்த. எனக்கு வாத்தியம் வாசிக்க தான் பிடிச்சிருக்கு. நான் அதைத்தான் பண்ணுவேன். ஐயோ, நீ வாதி உள்ள சேர மாட்டீங்களா? போக மாட்டேன்றீங்களா? நீங்க தலை நான் உடைச்சு போட்டுருவேன். இல்ல இல்ல, அவனை விட்டுடு. அவன் சொன்னா கேட்பான். நீ வாப்பா, கூட வா, என் கூட வாப்பா. இப்படி வந்து உட்கார். வா உட்கார். நீ நல்ல புள்ள இல்ல? இங்க பாரு பாலா, உங்க அப்பா சொல்றத கேளுப்பா. அவரு உங்களுக்காகத்தானே வாழறாரு. நீ நல்லா படிக்கணும். உனக்கு எவ்வளவு படிக்க முடியுமோ அவ்வளவு படி. ஆனா படிக்கணும். உங்க அப்பாவுக்கு இருக்கிறது அந்த ஒரு ஆசைதான். அவரோட பிள்ளைங்கள்லாம் படிச்சு பெரிய ஆளாகணும்னு நினைக்கிறான். சரியா? நல்ல புள்ள. நீங்க 2 பேரும் ஸ்கூலுக்கு ஃபீஸ் தேவைப்பட்டப்போ ஏன் என்கிட்ட சொல்லல? இவங்க நம்ம கிட்ட பணம் இல்லைன்னு நான் உங்ககிட்ட எதுவும் கேட்கல. யார்கிட்ட கேட்டனோ அவங்க பதில் சொல்லிட்டோம். சொல்லு பி. அப்பா, நான் தான் அப்படி சொன்னேன். பீமோட தப்பு எதுவும் இல்லை. நான் உன் அப்பன்டா. தன் பையன் என்ன பண்ணுவான், தன் பையன் என்ன பண்ண மாட்டான்னு ஒரு அப்பனுக்கு நல்லா தெரியும். சொல்லு பீம், இது நீ ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை? உங்க அப்பா பலவீனம் ஆயிட்டான், ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாதுன்னு உங்களுக்கு எல்லாம் நினைப்பு வந்துருச்சா என்ன? அப்பா அப்படிலாம் இல்லைப்பா. உங்களை பார்த்து தான் எங்களுக்கே நம்பிக்கை வருது. ஆனால் உங்களுக்கு வேலை போயிடுச்சு. அம்மாவோட நகையையும் வித்துட்டோம். அதனால தான் ஸ்கூல் விட்டதும் ஏதாவது வேலை செய்யலான்னு நான் நினச்சேன்ப்பா. கொஞ்சம் பணம் சம்பாதிக்கலான்னு அப்படி நினச்சேன். இல்லப்பா, இனிமே இப்படி எல்லாம் யோசிக்காத. உங்க அப்பா செத்ததுக்கு அப்புறம் நீ பணத்தை பத்தி யோசி. ஒவ்வொரு துளி ரத்தத்தையும் உங்களுக்காக வேர்வையா சிந்துவேன். ஆனா உங்களை வேலை செய்ய நான் விட மாட்டேன். பசங்களா, ஒருவேளை நாம மிகப்பெரிய வறுமையை கூட சந்திக்க வேண்டி வரும். அப்படி வந்தாலும் சரி, நீங்கெல்லாம் என்ன பண்ணியாவது படிச்சு முடிச்சு பெரிய ஆளா வரணும். அப்புறம் நீங்க உங்க அம்மா அப்பாவை நம்புங்க. நீங்க படிக்கிறதுல என்ன தடை வந்தாலும் சரி,
நான் சமாளிச்சிருவேன்.